ஏன்னா இது நகை வாங்குவோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகவில்லை. அதற்கு கொஞ்ச நாள் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் விரைவில் இந்த செய்தி நடக்கப் போகிறது என்பதை மட்டும் உறுதியாக சொல்லலாம். என்றால் தங்கத்தின் விலை என்பது தினமும் உயர்ந்து வருகிறது. அதுவும் டிசம்பர் மாதத்தில் 1 லட்சத்தை எட்டிய பிறகு 1 லட்சத்தை தாண்டி உயர்ந்து கொண்டே வருவது, 1 லட்சத்துக்கு கீழே இறங்கவே இல்லை. தொடர்ந்து உயர்ந்து வருவதால் 1.5 லட்சம் வரை செல்லும். இந்த ஆண்டு இறுதியிலே 1.5 லட்சம் வரை, 1 சவரன் தங்கம் 1.5 லட்சம் ரூபாய் வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த செய்தி நகை வாங்குவோருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கும். அது என்ன செய்தி என்றால், தங்கத்திற்கான சுங்க வரி, இறக்குமதி சுங்க வரி என்பது 6% தற்போது மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த 6% குறைத்து இறக்குமதி வரியே இல்லை, சுங்க வரியே இல்லை தங்கத்திற்கு என்ற நிலையை கொண்டு வந்தால் நிச்சயமாக 6% வரி ரத்தாகும் பொழுது 6000 ரூபாய் வரை, சவரனுக்கு 6000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை தற்போது நகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தங்க வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமாரிடம் நாம் பேசிய போது அவர் தெரிவித்த தகவல், இதே போன்ற ஒரு பரிந்துரையை நாங்களும் கொடுத்திருக்கிறோம் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு. வரப்போகின்ற பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிற பட்ஜெட்டிலே இதற்கான அறிவிப்பை நீங்கள் இடம்பெற செய்ய வேண்டும். என்றால் தங்கத்தின் விலை எளிய மக்கள், ஏழை மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இறக்குமதி வரியை குறைக்கும் பட்சத்திலே அதனுடைய எதிரொலி என்பது தங்கத்தின் விலையை பெருமளவு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சராசரியாக 6% வரியை தற்போது ரத்து செய்ய, கடந்த 2024ஆம் ஆண்டு 15% வரி இருந்தது, அதை 6ஆக குறைத்தது மத்திய அரசு. தற்போது இந்த 6% வரியும் குறைத்து விட்டால், அந்த 6% வரியும் இல்லை, ரத்து செய்து விட்டால் மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது சராசரியாக சவரனுக்கு 6000 ரூபாய், ஒவ்வொரு நகரத்திலும் 6000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை கோல்டு குரு சாந்தகுமாரிடம் பேசிய போது நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். எனவே அவருடைய கருத்து மட்டுமல்ல, பல மாநிலங்களில் உள்ள தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே இந்த பரிந்துரையை மத்திய நிதியமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். மத்திய நிதி அமைச்சகமும் டெல்லியில் உள்ள மத்திய நிதி அமைச்சகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் பேசிய போது பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த பல பரிந்துரைகள் வந்திருக்கிறது. இதை தொடர்ந்து தற்போது மத்திய நிதி அமைச்சகம் கூர்ந்து கவனித்து வருகிறது. இது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற வகையிலே தகவலை நமக்கு கசிய விட்டார்கள். எனவே அந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அந்த இறக்குமதி சுங்க வரி ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படும் பட்சத்திலே தங்கம் சவரனுக்கு 6000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இன்றைய தங்கத்தின் விலை 1 கிராம் என்று 13,280 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது ஒரு சவரன் என்பது 1,06,240 ரூபாய். இது வெறும் ஆபரண தங்கத்தை வாங்குவதற்கு. இதற்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி போன்றவற்றை எல்லாம் சேர்த்தால் ஒரு சவரன் தங்க ஆபரணமாக நகையாக நீங்கள் வாங்கும்போது ஒரு சவரனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதே மட்டும் 1,20,000 ரூபாய் வந்துவிடும். 1,20,000 ரூபாய் கொடுத்தால்தான் ஒரு ஆபரணமாக தங்கத்தை நீங்கள் வாங்க முடியும். ஆபரண தங்கத்தின் விலை 1,06,240 தான். ஆனால் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி சேர்க்கும் பொழுது நிச்சயமாக 1,20,000 ரூபாய் வந்துவிடும் என்ற வகையில் இருப்பதால் உடனடியாக அந்த இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரியும் தங்கத்தை குறைந்த வட்டி பிரிவுக்கு எடுத்து வர வேண்டும் என்ற வகையில ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். எனவே இதை மத்திய நிதி அமைச்சகம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒருவேளை தங்கத்தின் விலை குறைக்கப்பட்டால் சராசரியாக 6000 ரூபாய், சவரனுக்கு 6000 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை சென்னையில் உள்ள தங்க நகை வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் நம்மிடம் பேசிய போது உறுதி செய்தார். அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நாங்களும் பரிந்துரையை கொடுத்திருக்கிறோம். பரிந்துரையை மத்திய நிதியமைச்சரும் தயவு செய்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற வகையில் நம்ம சத்தியம் டிவி மூலமாகவும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சகத்திடம் நாம் பேசிய போது அங்குள்ள தகவல்கள், அங்குள்ள அதிகாரிகள் நம்மிடம் பகிர்ந்த தகவல், நிச்சயமாக இதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் 6000 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று வெள்ளியின் விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் தங்கத்தின் விலை கடந்த ஜனவரி 1ஆம் தேதி, அது புத்தாண்டு பிறந்த தினத்தன்று 99,520 ரூபாய், 1 லட்சம் இல்லை, 99,520 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் இந்த 17 தினங்களிலே கிடு கிடு கிடுவென உயர்ந்து
ஒரு சவரன் 6,720 ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி 99,520, இன்றைய தேதியிலே 17ஆம் தேதி 1,06,240, கிட்டத்தட்ட 6,720 ரூபாய் இந்த 17 நாட்களில் மட்டும் உயர்ந்திருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் தங்கத்தின் விலை 50 அப்படியே டபுள் என்பார்கள், அது போன்று 50% உயர்ந்திருக்கிறது. அதாவது 35,000 ரூபாய் இருந்தது, 60,000 ரூபாய் இருந்தது, 1,00,000 ரூபாய்க்கு வந்தது. அது இப்ப நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடாக தங்கம் இருந்தது. ஆனால் இதே நிலை நீடிக்குமா என்றால் நிச்சயமாக சந்தேகம். என்றால் புவிசார் பதற்றங்கள் குறைய ஆரம்பித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் கூட தற்போது மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது பிசுபிசுத்து போனது. உக்ரைன் யுத்தமும் தற்போது குறைய ஆரம்பித்தால், அந்த யுத்தத்திலும் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் புவிசார் பதற்றங்கள் குறையும், பொருளாதார தேக்க நிலை குறையும், டாலரின் மதிப்பு அதிகமாகும் போது டாலரிலே முதலீடு செய்வார்கள், தங்கத்தினான முதலீடு குறையும், அப்போது தங்கத்தின் விலை அதிரடியாக குறையும். அதனுடன் சேர்ந்து இந்த சுங்க வரியும் குறைக்கப்பட பொழுது நிச்சயமாக தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பட்ஜெட் தாக்கலாகும் போதுதான் இந்த அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டும். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட், நிதி பட்ஜெட் 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்போது டெல்லியிலிருந்து நமக்கு வரும் உறுதியான தகவல்கள். எனவே தங்க நகை வாங்குவோர் தற்போது அவசியம் ஏற்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் பொறுத்திருக்கும் போது நிச்சயமாக பெரிய அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது. நன்றி சண்முக சுந்தரம், உங்க தகவல்களுக்கு நன்றி.